மிஸ்டர் ஆணையர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு நாவே இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். என்னோட முதல் கேள்வி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாஜக தலைவர் அண்ணாமலை ரொம்ப அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. அரசியல் நாகரிகம் இல்லாம ரொம்ப தாழ்த்தி பேசியிருக்காரு. என்ன சார் காரணம்? திடீர்னு ஒரு பேசுறதுக்கு என்ன சார் காரணம்? அது என்ன காரணம் பாத்தீங்கன்னா, திமுக கொஞ்சம் கொஞ்சமா பாஜகவை நோக்கி நகர தொடங்கிருச்சு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. என்னதான் இந்த நாணய விளையாட்டு விழா இருந்தாலும் கூட அதுல இருந்து இவங்க டெல்லி லெவல்ல பேச்சுவார்த்தை துவங்கினது, சில வேலைகள் செய்யறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது, கடந்த எம்பி எலெக்ஷன்ல ஒரு அண்ணாமலை என்ன சொன்னாரு, 25% ஓட்டு வங்கி காட்டுவோம், 10 to 20 சீட் வரை வின் பண்ணுவோம், கோயம்புத்தூர்ல நான் ஜெயிக்கலாம், இந்த பதவியே நானு ராஜினாமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி செய்தித்தாள்லாம் நம்ம செய்தி பார்த்துருக்கிறோம். இவரு ஒரு சேனல்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு. அப்ப இந்த கூட்டணி விலகத்துக்கு காரணம், அதிமுக பிரிஞ்சதுக்கு காரணமே அண்ணாமலை. அது ஒரு விரக்தி. அது மேல இடத்துல அவர் கூப்பிட்டு வான் பண்ணிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், நானே வெளியிட்ட விழா பிறகு பாஜக தொண்டர்களையோ பாஜக நிர்வாகிகளே அண்ணாமலையை முன்ன கொடுத்த மதிப்பு கொடுக்கறதில்ல. ஏன் சார், என்ன காரணம்? டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு 1, 2, 3 விட்டுக்கிட்டு இருந்தாலே அதை பத்தி எந்த ஒரு கோர்ட் வழக்கும் போக மாட்டேங்கிற. ஆக்சுவலா மீடியால மட்டும் நீ சொல்றதுக்காக அது ஒரு ஃபைல் விட்டுக்கிட்டு இருக்கிற. அதை பயந்துக்கிட்டு முதல்ல ஒரு 2 அமைச்சர், திமுக அமைச்சர் அவர்கிட்ட மறைமுகமா தொடர்பு இருந்தாங்க. இவரு தொடர்பு இருக்கிறது இன்னொரு அமைச்சருக்கு தெரிஞ்சு இவரு தொடர்பு இருந்தாரு. என் துறையை பத்தி எதையும் பேசாதீங்க, அதை பார்த்து கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 அமைச்சர் அண்ணாமலைகிட்ட தொடர்பு இருந்திருக்கிறாங்க. இது உளவுத்துறை மூலயமா முதலமைச்சருக்கு தெரிய இவர் பர்சனலா கூப்பிட்டு வான் பண்ணிருக்காரு. வான் பண்ண பிறகு இந்த 6 அமைச்சர்களும் அவருக்கு தர ஸ்வீட் பாக்ஸ் நிறுத்திட்டாங்க. அது ஒரு விரக்தி அண்ணாமலைக்கு. இன்னொரு விரக்தி, அதிமுக 2026லயும் பாஜக கூட்டணி இல்ல அப்படின்னு மீண்டும் தெளிவுபடுத்திட்டாங்களா, அது ஒரு விரக்தி அண்ணாமலைக்கு. அண்ணாமலையே அதிமுக 2ஆம் கட்ட தலைவர் 6 பேர்த்துக்கிட்ட தொடர்பு இருக்காரு அப்படின்னு பல்வேறு செய்திகள் நம்ம பார்த்துருக்கிறோம். அது பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு போன செயற்குழு கூட்டத்துல. அது ஒண்ணு. 2வது, செயற்குழு கூட்டத்தில் எதையுமே எந்த சீனியரும் பேசிக்கல. அவர் கூடுதல் அதிகாரம் கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூடுதல் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. என்ன அதிகாரம்னா, வருகின்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பதிலோ எலெக்ஷன் வியூகம் அமைப்பதிலோ உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கூடுதலாக தீர்மானம் போட்டுருக்காங்க. அப்படி இது ஒரு விரக்தி அண்ணாமலைக்கு. இது எல்லாத்தோட ஒரு விரக்தி என்னன்னா, இவருடைய காய் நகர்த்தல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய காய் நகரத்துல ரொம்ப ஒரு நிதானமா நோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கு பயம் வந்துருச்சு அண்ணாமலைக்கு. ஏற்கனவே மேலிடத்துல நம்மளை கூப்பிட்டு வான் பண்ணிட்டாங்க. வர சட்டமன்ற எலெக்ஷன்ல கூட்டணி அமைதா இருக்குது, ஏடா பண்றது, நம்ம மாநில பதவி போயிருமாக்குது அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. 2வது, பாஜக மூத்த லீடர்கள் இருக்கா இல்லையா, மூத்த லீடர்கள் யாருமே அண்ணாமலை கிட்ட இப்ப தொடர்பு கொண்டு அதிகம் பேசுறது இல்லையா. ஏதோ தலைவர் கூட்டத்தை கூப்பிடுறாரா, தகவல் வருதா போறோமா, இல்ல டிவி மூலியமா கூட அந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு தெரிஞ்சு போறோமா, அதோட இருக்கிறாங்க. முன்ன மாரி அந்நியுன்யமா அண்ணாமலை பேசுவதை மூத்த லீடர்கள் நிறுத்தி விட்டார்கள். நிறுத்தி விட்டதுனால இவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதன் பிறகு கடந்த எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடியே சசிகலா அம்மையார் அவங்க என்ன பண்ணாங்க, அண்ணாமலைட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அண்ணா, அதிமுக ஒருங்கிணைக்கணும், அது என்னோட தலைமையில் நடக்கிற மாதிரி அது வழிவகை பண்ணுங்க அப்படின்னு ஒரு திட்டம் தீட்டி கொடுத்தாங்க. அதுக்கு தேவையான ஸ்வீட் பாக்ஸும் கொடுத்தாங்க. இப்ப அது நடக்கல. இதற்கு ஓபிஎஸும் தினகரனும் கிரீன் சிக்னல் கொடுத்தாங்க. ஓகே, அம்மா என்ன பண்றாங்களோ அதை நீ பண்ணுங்க அவங்க கிரீன் சிக்னல் கொடுத்தாங்க. இது திரைமறைவா நடக்க வேண்டிய வேலை. எவ்வளவு முயற்சி எடுத்தா அதுல ஒரு 10% கூட அந்த அம்மா சொன்ன வேலை இவரால் செய்ய முடியல. அப்பா கொடுத்த ஸ்வீட் பாக்ஸ் குடுறா அப்படின்னு கேக்குற மாதிரி சூழல் உருவாயிருச்சு. சசிகலா கிட்ட தான் இப்படி டீலிங்னு பார்த்தா, முதல்வர் மருமகன் சபரீஷ் கிட்டே இன்னொரு டீலிங் பண்ணியிருக்காராம். ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு 2 தினத்துக்கு முன்னாடி அவர் அண்ணாமலை சபரீஷன் சந்திச்சதாக ஒரு சமூக இதெல்லாம் பரவிட்டு இருக்கு. அதை கூட உறுதிப்படுத்த வகையில நம்ம காயத்ரி ரகுராம் அவங்க கூட இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியில கூட சொல்லிட்டாங்க. அப்ப உண்மையா தெரியுது. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது மெல்ல மெல்ல பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை விட்டு விலக தயாராயிட்டாங்க. அது என்ன மாதிரி டீலிங்னா, இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3 விட்டுக்கிட்டு இருந்தார் இல்லையா, அது இனிமே விட வேண்டாம். சில அமைச்சர்கள் பற்றி தனித்தனியாக அவங்களுடைய பட்டியலை வெளியிட வேண்டாம். அது என்னவோ கூட்டணி கட்சிக்கெல்லாம் நாங்கள் கவனிக்கிறோம், அது போல உனக்கும் சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங்னு பரவலா பேசுறாங்க. சமூக வலைதளம் பரவிட்டு இருக்கு. 2வது, இப்ப ஒரு கிட்டத்தட்ட இவருடைய அரசியல் வாழ்க்கை 4 ஆண்டு தான். இந்த 4 ஆண்டுல
எப்படி இவ்வளவு பல கோடி சொத்து சம்பாதிச்சாரு அப்படின்னு சொல்லி அரசியல் பிரமுகர்கள் சில பத்திரிகை செய்தியெல்லாம் பாக்குறோம். இதே திமுக எல்லாம் இவருடைய சொத்து பட்டியலாம் பினாமி சொத்தெல்லாம் எடுத்து வச்சிருக்கு. எடுத்து வச்சுதான் இவங்க நாங்க வெளியிட்டு ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்கிறாங்க. அதனால இப்ப நம்ம 4 திசைன்னு சொல்றோம் இல்லையா, அண்ணாமலைக்கு 8 திசை, 8 திசையில நெருக்கடி. இந்த 8 திசையில் நெருக்கடியா தான் இப்ப ஒன்னுமே புரியாம மைக்கு கிடைச்சா போதும் என்ன பேசணும் அவருக்கே தெரியல. ஷார்ட் டெம்பரா பேசுறாரு. ஆமாங்க, இன்னைக்கு ஒரு அண்ணாமலைக்கு 40 வயசுங்க. அவரு எடப்பாடி பழனிசாமி வந்து அரசியலுக்கு வந்து 45 வருஷம் ஆச்சு. ஒரு பொறுக்கவே இல்லை. சரி, அரசியல்ல யாரெல்லாம் தந்திரம் இருக்கோ, யாரெல்லாம் நாலேஜ் இருக்கோ படிப்படியே ஏறிட்டு போலாம், அதுக்கு ஒண்ணு இது இல்ல. பட் ஒரு சின்ன பெரியன்னு ஒரு மரியாதை வேணும்ல. ஒரு பாட்டு ஒரு தற்கூரின்னு ஒரு வார்த்தை விடுறாரு, அதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தை. அதாவது எம்ஜிஆர் இருக்கும் போது கலைஞர் வந்து பயங்கரமான ஒரு சாணக்கியர். அவரையே 10 வருஷம் 12 வருஷம் எம்ஜிஆர் வந்து வீட்டுல குறைச்சிட்டாரு. அரசியல் நடத்த முடியல. ஜெயலலிதா அம்மா அதே கலைஞர் எல்லாத்துக்கும் முன்னோடி அரசியல்வாதி இல்ல, அவரே ஜெயலலிதா 10 வருஷம் வீட்டுல உட்கார வச்சுட்டு, அது அவங்க கிட்ட வளர்ந்தவங்க இவங்கலாம். அவங்க கிட்ட வேலையை காட்டுறிய, அது தப்பு இல்ல. நம்ம நிதானமா அரசியல்ல சில தந்திரங்களை, சகிப்புத்தன்மை, நிதானத்தை கடைப்பிடிச்சாதான் ஒரு அச்சீவ்மெண்ட் அடைய முடியும். இது மாதிரி எல்லாம் பேசினா பண்ண முடியாது. ஆமா, இந்த காளி பானையில ஒரு கல்லு போட்டா கடற்கடன்னு ஆடுமா, அது மாதிரி ஆடிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் ரொம்ப அண்ணாமலையை வன்மையா கண்டிக்கிறேன். இது இல்லாத தனிப்பட்ட முறையில இந்த கூட்டணி எம்பி எலெக்ஷன்ல அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு தனிப்பட்ட வெறுப்பு இருக்கு எடப்பாடியார் மீது. அண்ணாமலைக்கு வெறுப்பு இருக்கு. ஒரு எடப்பாடியாரா அண்ணாமலை மீது தனிப்பட்ட முறையில வெறுப்பு இருக்கு, அது உண்மை, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா கடந்த 10 ஆண்டு காலமா கிட்டத்தட்ட மத்தியில பாஜக அரசு 55 லட்சம் கோடி கடன் இருந்த நாட்டுல 268 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. அப்ப இந்த பணத்தை என்ன பண்ணீங்கன்னு கேட்டாரு. நேத்த முன்னால கேட்டாரு இல்லையா, கேட்டாரு. அதுலதான் இவரு கோவம் வந்துருச்சான். இவங்க விலை கொடுத்துட்டு போலாம்ல. ஒரு அரசியல்னா விமர்சனத்தை ஏத்துக்கிட்டு தான், விமர்சனம் ஏத்துக்கூடாது அண்ணாமலை. அதனால 10 வருஷத்துல எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்களே, அது என்னப்பா பண்ணீங்கன்னு கேக்குறாரு அவரு. இவங்க பதில் சொல்லிட்டு போட்டு தானே. இவங்க ஒரு அநாயகமா ஒரு அசிங்கமான வார்த்தைலாம் சொல்லி நீ வந்து இது மாதிரி ஒரு மூத்த அரசியல்வாதியை கேவலப்படுத்தலாமா? இப்ப இதுல என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா, அண்ணாமலையோட தொடர்பில் இருந்த அதிமுக நிர்வாகிகள், பாஜக ஆதரிக்கிற அதிமுக நிர்வாகிகள் எல்லாமே ஏடா எவ்வளவு மோசமா இவர் பேசுறாரு, சேச்ச இவர்கிட்ட நட்பு வச்சு கூடாரா அப்படின்னு இப்ப பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. யாருனால சார் பேசுறாரு அண்ணாமலை? என்ன தைரியத்துல பேசுறாரு? அண்ணாமலை வந்து ஒரு அரசியல் பின்புலமான ஆளு கிடையாது. ஒரே விஷயம், மத்தியில அவங்க ஆட்சி நடத்துறாங்க இல்லையா, அது ஒண்ணுதான் அவருடைய பின்புலம். இன்னொன்னு என்னன்னா, என்ன நம்ம தப்புனாலும் நம்ம மேல இந்த மாநில அரசு வழக்கு போடாது, வழக்கு போட்டாலும் அது கைது பண்ண மாட்டாங்க அப்படின்னு இவருக்கு ஒரு நம்பிக்கை. இன்னொரு விஷயம், அப்படி மீறி ஏதாவது பண்ணாங்கன்னா மேல இருந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா 2-3 முறை அண்ணாமலைய அமித்ஷா வான் பண்ணிருக்காரு. இதான் உண்மை. நிறைய ஆங்கில நாடேடு எல்லாம் போட்டுக்கிறாங்க, ஹிந்தி நாடேடு எல்லாம் போட்டுக்கிறாங்க, அண்ணாமலைய வான் பண்ணிருக்காரு. அடுத்த மாசம் முக்கியமான தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தலைவர்கள், முக்கியமான பொறுப்பாளர்கள் வந்து மத்திய அரசு கிட்ட சில பிரதமர்கிட்டையும் அமித்ஷா கிட்டையும் நட்டா கிட்டையும் அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த மாசம் இவங்க அனைவரும் சந்திக்க போறாங்க. சந்திக்கும் போது அண்ணாமலை சிக்கல் வரும். இந்த விஷயம் அண்ணாமலைக்கு தெரிஞ்சுதான் நான் வெளிநாட்டுக்கு படிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு நொண்டிச்சாக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. மற்ற மீடியா லெவலில் என்ன சொல்லுவாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டாரு அதனால மாற்றுத் தலைவர் போட்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் போனாலும் போகலனாலும் மாற்றுத் தலைவர் போறதுக்கு உண்டான அத்தனை வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி பேசும்போது கூட தலைமைக்கு போயிடுச்சு தகவல், எச்சரித்ததாக கேள்விப்பட்டேன், எச்சரிச்சிருக்காங்க. அதனால இது மாதிரி பேசக்கூடாது. பாஜகவில் ஐடி விங் இருக்கு இல்லையா, ஐடி விங்கு தான் திமுக அதிமுக பத்தி கலாய்ச்சிக்கிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப ஐடி விங்குக்காரங்களுக்கு இவங்க சரியா சம்பளம் தரதில்லை, அவங்களுக்கு தேவையான ஏற்படுத்தி தர்றதில்ல. அதனால அவங்க எல்லாம் சுணக்கம் காட்டுறாங்க. சுணக்கம் காட்டுறதுனாலதான் இவரு கர்நாடகாவில ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் டோட்டலா அந்த காம்ப்ளெக்ஸ் வாடகைக்கு எடுத்து ஒரு பர்சனலா ஒரு ஐடி விங் வச்சுக்கிட்டு நடத்திட்டு இருக்காராம். ஆமா, தகவல் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பல கோடி செலவாகுது. அதனால இங்க உண்மையிலேயும் பாஜக ஐடி விங் நிர்வாகிகளுக்கு சரியா தரல, இவங்க கோபத்தில் இருக்கிறாங்க. இது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால அவரு யாரா இருந்தாலும், அவர் எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் மூத்த லீடர்களை மதிக்க கத்துக்கணும், நாகரிகமா விமர்சிக்கணும்.
நாகரிகமா அரசியல் பண்ணணும். இது மாதிரி ஒரு அநாகரிகமா பேசுவதை நம்ம வந்து கண்டிக்கிறோம். இதனால வந்து அதிமுக சீனியர்களும் அதிமுக தொண்டர்களும் என்ன நினைக்கிறாங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்கு? அதை சொன்னல, பாஜக ஆதரவாளர் சில பேர் இருந்தாங்க அதிமுக, இப்ப அவங்களும் வெறுப்பாயிட்டாங்க. மூத்த 2ஆம் கட்ட தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள்லாம் பாஜக அண்ணாமலை கிட்ட தொடர்பு இருந்து உண்மைதான். இப்ப அவங்களாம் ஐயோ இதுமாரிட்டே நம்ம தொடர்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லி இனிமே ஒட்டு இல்லை உறவு இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ரெண்டாவது அவங்க சைட்ல இருந்து ஏதாவது கவனிச்சுட்டு இருந்தாங்க, இப்ப அந்த கவனிப்பு நின்றோம். அதனால இப்ப எல்லா நெருக்கடியும் இப்ப சமாளிக்க வேண்டியது இருக்குது அண்ணாமலைக்கு. சரி சார், ஒரு நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி பதிலாச்சுக்கு நன்றி சார். நன்றி நன்றி. சரி மக்களை, இது மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் அவங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை மிஸ்டர் ஆணையர் சேனலை மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.